கருதிய கண்ணந்தலையில் கடதீபம் ஏற்றி இறைமணம் செய்யாவிட்டால் கண்ணினால் தீயில் விழுவேன். மாமா உன் பாதத்துக்கு 1 கோடி வணக்கம். மாமா பாத்துட்டு 1 கோடி வணக்கம். எழுதக்கூடிய கருத்து என்னத்துக்கு? மண்டனார் முடியாத துரியோதனன் பிள்ளைக்கு லக்ஷ்மணகுமார் நீங்க எனக்கு பரிபாவனை செஞ்சுட்டாங்க இல்லையா? பரிபாவனை செஞ்சுட்டாங்க. சம்மதம் எங்க அப்பா சம்மதம் சொல்லிட்டாரு. பரிசமம் பெற்று உயிர்த்தல் முகூர்த்த நாள் அப்படின்னா தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்க. நான் கழுத்தை நீட்டினா காலி கட்டிடுவாரு. கழுத்தை மட்டும் தான் நீட்டணும். ஆமா காலி கட்டிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. உரித்தல் முகூர்த்தம் நன்னா. ஆமா கண்டி ஏமன்னாரை கையா கண்டி ஏமன்னாரை காலில் கட்டி எந்த காலில அந்த காலில. ஆமா நீ யாராவது வராங்களோ எல்லாரும் காலிலே கட்டிடணும். காலில் கட்டி இதோ கருதி இறக்கும் நிலையில் இவன் ஏற்றி திருமணம் செய்யாவிட்டால் கண்ணி நாத்தி விழுவே. மாப்பிள்ளை என்று நியமிச்சாரோ எங்க அப்பா அவனை அசிங்கப்படுத்தி ஆகும். ஆமா அந்த மாப்பிள்ளை கொண்டு வந்து அமர வச்சு சிகை மொட்டை அடித்து அவன் தலையில வந்து எரிவலை கேட்பான். விளக்கு ஏத்தி அந்த வருஷத்துல தாலி கட்டினோம். தாலி கட்டினா மட்டும் போதாது. யார் யாரு பரிந்து வராங்களோ அத்தனமான பெரியும் கந்த கால கட்டணும். நீ யாரு கட்டி இவரை கட்டிடுவோம். எங்க அப்பா உங்க மாமா யாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த ஆள முதல்ல நீ கட்டணும். ஆமா இப்படி நீ செய்யல என் லிங்கத்தை கண்ட உடனே என்ன வந்து நான் சொல்லலாம் நீ செய்யலன்னு சொன்னா கட்டாயம் அக்னி கட்டை குங்கும கட்டை சொல்ல முடியாத கட்டையெல்லாம் வைத்து அதை நெருப்பு மூட்டி அந்த தீயில ஊந்து நான் உயிரை அப்படின்னு வாயு பகவானுக்கு இறக்க கொடுக்குற மாதிரி இது அவருக்கு அந்த வாயு பகவான வாயுவத்தை விட்டு இந்த ரகிதத்தை போய் சேர்ந்தது. சேர்ந்து உடனே எங்க மாமா வந்தாரு. என்ன ஆச்சு தெரியுமா? காலாக்கினி சூலாக்கினி வாதம் காலாக்கினி சூலாக்கினி அப்படி இருக்கும்போது அவளே அந்த நேரத்திலே பார்த்த உடனே எங்க அத்தை முதல்ல வந்தாங்க. ஆமா எங்க அத்தை வந்து சுபத்திர நாயகம் நாயகம் கேட்கலாம். அப்படி வந்தது எங்க அத்தை கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க அப்பாவால ஏன் எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு ஆடு விட்ட கல்லு எங்க அத்தை ஆக்கி போட்டு சிரிக்கி அண்ணா உன் கவனம் எல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா? எங்க அப்பா கொஞ்சம் ஒழுங்கு அன்னிக்காரு எங்க இருக்கா அண்ணி குடிச்சா எங்க அம்மாவை அண்ணி ஒரு நாள் இடத்துல குளத்துல 2 பேரும் ஒன்னா சாணபானம் செய்தோம். ஒன்னா குடிச்சோம். ஒன்னா குளிக்கும் பொழுது நானும் 1ஆம் மாத பெருவடி ஆயிட்டோம். 1ஆம் மாத பெருகானம். அப்ப நம்ம என்ன சத்தியம் பண்ணிக்கணும்? அண்ணி உன் வயித்துல ஒரு ஆண் பிறந்து என் வயித்துல ஒரு பொண்ணு பிறந்தாலும் இல்ல என் வயித்துல ஒரு ஆண் பிறந்து உன் வயித்துல ஒரு பொண்ணு பிறந்தாலும் 2 பேருக்கும் தான் சம்மதமே தவிர்த்து வேற அந்நியத்துல நம்ம சம்மதம் முடிக்கவே கூடாது. அப்படி நம்ம சத்தியம் பண்ணுமே அப்படின்னு எங்க அத்தை கேக்குறாங்க. நியாயமா நியாயம் இல்லையா? இது சொன்ன உடனே எங்க அம்மா தான் செல்வத்துல வாங்கி போட்டாங்க இல்லையா? அவங்க கட்டி கழிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது இப்படி சரி வராது. மாமா பார்த்தாங்களே முதலாக கடோர் மூலியமாக அந்த தூக்கி போறாங்க. அப்படி கொண்டு போற